ஹே ஆல், உங்கள் வீட்டில் வந்துட்டு சிக்கன் இருந்துச்சுன்னா நார்மல் சமோசாவை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா ஒரு டைம் இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள். இது பேர் வந்துட்டு சிக்கன் மலாய் சமோசான்னு சொல்லிக்கலாம், இல்லை மலாய் சிக்கன் சமோசா எப்படின்னா வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்துட்டேன். அதை எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணியாச்சு. அதில் வந்து இஞ்சி பூண்டு நச்சு போட்டாச்சு. அதில் வந்துட்டு ஆனியன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 3 ஒயிட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம், அதுக்கப்புறம் மயனஸ், அதுக்கப்புறம் வந்து கர்ட் கொஞ்சம். உண்மையாகவே இது 3ம் இருக்கனால வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட்றப்பவே வந்துட்டு நல்லா க்ரீமியாக ஒரு மாதிரி நல்ல ரிச்னஸாக இருக்கும் சமோசா. அப்புறம் வந்துட்டு லைட்டாக காரத்துக்கு வந்துட்டு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டேன், அப்புறம் உப்பு சேர்த்துட்டேன், அவ்வளோதான். இதை வந்து ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதை வந்துட்டு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காண்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். என்கிட்ட வந்து வீட்டில் வந்து சமோசா ஷீட் இருந்தனால அந்த ஷீட்டில் வந்துட்டு உள்ளர வச்சு நான் பொரிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அது பண்ண தெரியலை, அதனால் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு ஒட்டுறதுக்கு வந்துட்டு மைதாவில் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை நம்ம ஒட்டியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இனி இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். மீன்வைல் வந்துட்டு அது சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கெச்சப் போட்டு சாப்பிட்டாங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் டின்னருக்கு வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் தோசை வச்சுட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாய்.